ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்ட்டான கத்திரிக்காய் தக்காளி சாம்பார் இட்லி தோசைக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு குக்கரில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு 4-5 சேர்த்துக்கிட்டு அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் கத்திரிக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விடணும். விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து அந்த தக்காளியில் இருக்க தண்ணியை வந்து வடித்து வச்சுக்கிட்டு தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா கடைஞ்சிக்கணும். கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து அதோடய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது தாளிப்புக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் கடுகு போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி கத்திரிக்காய் சாம்பாரை அதோடு ஊற்றி நல்லா கிளறி விடணும். காரத்துக்கு வந்து 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைக்கிற மசாலா இருந்தாலும் அதுவே வந்து போட்டுக்கலாம். வரமிளகாய் தூள் வந்து தேவையில்லை. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்குனா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ.